வாரத்திலிருந்து நம்ம இந்த புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். 1689 விசுவாச அறிக்கை. கடந்த வாரத்தை அதனுடைய முன்னுரையை பார்த்தோம். இதில் கிட்டத்தட்ட 32 அத்தியாயங்கள் இருக்குது, 32 காரியம் இருக்குது. இந்த முன்னுரையில் ஏன் நமக்கு விசுவாச அறிக்கை அவசியம், இந்த புத்தகத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்குறோம். அதில் 1689 பேப்டிஸ்ட் சபைகளாக சேர்ந்து தாங்கள் எதை விசுவாசிக்கிறோம் அப்படின்றத உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக இதை எழுதுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே பல போராட்டங்கள் இருக்குது. அப்போஸ்தலர்கள் காலத்திலேருந்து கூட யார் உண்மையான விசுவாசி, யார் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுவாங்கன்றதை பிரித்து கொள்வதற்காக தான் ஃபஸ்ட்டு கிபி 365 அப்போஸ்தல விசுவாச அறிக்கை, அப்போஸ்தலர்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை தான் நாங்கள் நம்புகிறோம், அதை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்லி அவங்க ஏற்படுத்தினாங்க. அதுக்கடுத்து நிசாயா விசுவாச அறிக்கை, இந்த மாதிரி பல விசுவாச அறிக்கை எப்பப்பெல்லாம் சபை இன்னொரு சபையிலேருந்து தன்னை பிரித்து கொள்ளுதோ அப்போல்லாம் அந்த விசுவாச அறிக்கையை ஏற்படுத்தினாங்க. மார்ட்டின் லூத்தர் காலத்தில், சீர்திருத்த காலத்தில் அது இன்னும் ஆழமாக புரொட்டஸ்டாண்ட் விசுவாச அறிக்கையை அவங்க உருவாக்குனாங்க. அதில் 1658 வெஸ்ட்மினிஸ்டர் விசுவாச அறிக்கை, பிரெஸ்பிட்டேரியன் சபை, புரொட்டஸ்டாண்ட் சபையிலேருந்து ரோமன் கத்தோலிக்கத்திலேருந்து சீர்திருத்த சத்தியத்தை நம்பின ஒரு கூட்டத்தில் ஆரம்ப காலங்களில் பிரெஸ்பிட்டேரியன் சபைகள் சேர்ந்து விசுவாச அறிக்கையை ஏற்படுத்தினாங்க. அதில் இருந்து குழந்தை ஞானஸ்தானம், அப்புறம் சபை அமைப்பு விதிகள் வேதபூர்வமாக முரண்பட்டனால அதிலிருந்து பிரிஞ்சு பேப்டிஸ்ட் சபை அவர்களுடைய தனி விசுவாச அறிக்கையை 1677 அவங்க எழுதுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த நம்ம கையில் வச்சிருக்கிற இந்த விசுவாச அறிக்கை வெஸ்ட்மினிஸ்டர் விசுவாச அறிக்கையோட சேர்ந்தும் சவாய் விசுவாச அறிக்கையை தழுவியும் எழுதப்படுகிறது அப்படின்றத நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். கிட்டத்தட்ட 37 பாப்டிஸ்ட் போதகர்களால் கூட்டி ஒரு உயரிய நோக்கத்தோடு இது எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல சீர்திருத்த பாப்டிஸ்ட் சபைகள் இதை தான் விசுவாச அறிக்கையாக அவங்க கொண்டிருக்கிறாங்க. அதை ஸ்பர்ஜனுடைய காலத்தில் சத்திய குளறுபடி வரும் பொழுது அவர் மறுபடியும் இந்த 1689 விசுவாச அறிக்கையை அவர் வாழ்ந்த பாப்டிஸ்ட் யூனியன்லேருந்து பிரித்து இந்த விசுவாச அறிக்கையை அவர் மறுபடியும் நினைப்பூட்டினார். ஏன்னா சபை என்ன வரலாறு தோறும் பிசாசு என்ன செய்வான்னா, சபையை முதல்ல சத்தியத்திலேருந்து பிரிக்க பார்ப்பான். சபை சத்தியத்திலேருந்து பிரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது ஒட்டு மொத்தமாக சீரழிஞ்சு அழிஞ்சு போயிடும். அதனால சபைக்குள்ள கள்ள உபதேசங்களை கொண்டு வர்றது பிசாசுடைய ஆணித்தரமான வேலையாக இருந்துச்சு. அதனால தான் சபை தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை எதிர்ப்பதற்காக உலகத்தினுடைய பாதிப்பும் சபைக்குள்ள உள்ளவங்களும் திருச்சபை அழிச்சு போடுறது கூடாதுக்காக தான் இந்த விசுவாச அறிக்கையை நியமித்தாங்க. இது ஒரு சட்ட விதி. ஏற்கனவே பைபிள் இருக்குதே ஒரு சட்ட புத்தகம், அப்புறத்துக்கு இன்னொரு புத்தகம்னு சொன்னால், பைபிளில் நாம் எதை நம்புகிறோம், பைபிளை குறித்து நம்முடைய புரிதல் என்ன, இந்த பைபிளில் நீங்கள் ஒரு அர்த்தம் சொல்கிறீங்க, நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன், இவர் ஒரு அர்த்தம் சொல்கிறேன், அப்போ எது உண்மை? அப்போ இந்த பைபிளில் இந்த கொள்கையை நாங்கள் நம்புகிறோன்றதை பிரிச்செடுக்கிறதுக்கு இந்த விசுவாச அடையாளம் நமக்கு தேவைப்படுது. இப்போ எல்லா சபைகளையும் பைபிள் இருந்தாலும், எல்லா சபைகளையும் இயேசுவை சொன்னாலும் எல்லாம் சத்திய சபை கிடையாது, எல்லாம் இயேசுடைய வழிமுறையின்படி இயங்குகிற சபை கிடையாது. அதனால தான் அங்கே பைபிள் இருந்தாலும் அங்கே எல்லாம் இருந்தாலும் தேவனது வார்த்தைக்கு உண்டான கீழ்ப்படிதலும் விசுவாசமும் நமக்கு அவசியன்றதுக்காக தான் இதை நம்ம சரிங்களா. ஸோ இது ஆங்கிலத்தில் அநேக இடங்கள் இருந்தது, இப்போ நம்ம தமிழில் மொழிபெயர்த்து இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் சரிங்களா. இது நம்ம முதல்ல வெளி உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு சரிங்களா, வெளியில் உள்ள மக்களுக்கு நம்ம யார், நம்ம எதை நம்புகிறோம், நம்முடைய கொள்கை என்ன. ரெண்டாவது உள்ள ஜனங்களுக்கும் தெரியணும் நம்முடைய பின்னணி என்ன, நம்முடைய வரலாற்று பின்னணி, நம்முடைய சபையினுடைய சட்டத்திட்டம் எப்படி நம்ம வாழ்கிறோன்றது நமக்கும் தெரியணும், அதில் வளரணுன்றதுக்காக தான் இது எழுதுனாங்க சரிங்களா. இன்னைக்கு 7வது பக்கத்தில் இந்த விசுவாச அறிக்கை ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பாயிண்ட்டை இந்த புத்தகத்தை நம்ம பார்க்கணும். ஒரு 7 பாயிண்ட்டை அவர் குறிப்பிடுறார் சரிங்களா. அப்போ அதில் முதல் 2 பாயிண்ட்டு ஜஸ்டின் வாசன். விசுவாச அறிக்கை ஏன் அவசியம்
நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை தயக்கமில்லாமல் வெளிப்படையாக எடுத்துக்கூற விசுவாச அறிக்கை உதவுகிறது. சிலர் நோ கிரீட், நோ கன்ஃபெஷன், பைபிள் அலோன் என்று கூறி தாம் விசுவாசிப்பதை வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார்கள். விசுவாச அறிக்கை மனிதனால் எழுதப்பட்டது என்று கூறி அதை வேதத்திற்கு விரோதமானதாக தவறாக கருதுகிறார்கள். ஆனால் விசுவாச அறிக்கை நமது நன்மைக்காக வேத சத்தியங்களை மட்டுமே தொகுத்து தந்து அவற்றை நாம் நாடறிய பறைசாற்ற உதவுகிறது. விசுவாச அறிக்கை மனிதனால் எழுதப்பட்டது, அதனால இது வேதத்துக்கு விரோதமா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அதே மாதிரி ஆனா இந்த விசுவாச அறிக்கை வேதத்துல இருக்கிறதான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விசுவாச அறிக்கைக்கு வெளியே ஒரு சபை போதகர் போதிக்கிறார் அப்படின்னா அந்த போதனையும் அந்த சபையில இருக்க அங்கத்தவர்கள் அதே விசுவாசிக்கிறார் அப்படின்னா அங்க சரியான சத்தியம் இல்லைன்றது தெரியுது. இந்த விசுவாச அறிக்கைக்கு விரோதமாக இருக்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த இப்ப சபைகள், வெவ்வேறு சபைகள், திருச்சபைகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு போதனைகள் இருக்கிறது. அவனும் அதே பைபிள் வசனத்தை தான் எடுக்கிறான். நீங்க சொல்றீங்க நான் பைபிள், அவனும் அதான சொல்றான். அப்புறம் உங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நம்மளும் பேசாம அதை வச்சு போய் உட்காந்துடலாம். நம்மளுக்கு இந்த பேரை வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்குறோம். இப்போ ஏன் நமக்கு இந்த அடையாளம் தேவைப்படுதுன்றது இப்போதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கிறிஸ்தவத்தை குறித்து சரியா தெரியாதவங்க பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்குள்ளேயே 1000 பிரிவு இருக்குங்க, நீங்களே மாற்றி மாற்றி சண்டை போட்டு பிரிவாக இருக்கிறீங்க அப்படின்றாங்க. இப்போ அதை இல்லாமல் பார்க்கறதுக்கு தான் அந்த ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்லுது, நம்மளாம் தாய் சபை, எல்லாரும் திரும்ப எல்லாம் உண்டாவாங்க, நம்மளாம் ஒன்று கூடி சேர்ந்து ஒரே கடவுளை தான் கும்பிடுறோம், நமக்குள்ள முரண்பாடுகளாக இருந்து மன்னிச்சு நம்ம ஒரே கூட்டமாக இருந்தோம்னா நம்முடைய பலம் பெருசாகும். இப்போ இந்து நாடு இந்துக்களால் நிரம்பி இருக்குது. இப்போ இந்த இந்துத்துவத்தை அல்லது இந்து சக்தி கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கவங்க நம்ம எதுக்கணும், நம்ம பலமாக இருக்கணும், நம்ம 1000 குரூப்பாக பிரிஞ்சிருந்தால் எப்படி நம்ம எதுக்குறது, இதெல்லாம் அவங்க ஞானமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பரிசேயர்களும் இயேசு வச்சிருந்த பைபிளை தான் வச்சுருந்தாங்க, வேதப்பாரர்கள் இயேசு வச்சிருந்த பைபிள் தான். ஆனால் இயேசு அவங்க கூட போய் சேரலை. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நான் உங்களுக்கு நடத்துகிறேன், நம்ம எல்லாம் ஒரே ஐக்கியமாக இருப்போம் அவர் போல, நீ வேற நான் வேற, நீ பிரிச்சார், உன் வழி வேற, உன் உபதேசம் வேற, ஒரு நம்பிக்கை வேற அப்படின்னு நீ அவர் பிரிச்சார். இவர் பைபிள் வசனம், அவங்களும் பைபிள் வசனம் தான் பயன்படுத்துகிறாங்க, அவங்களும் வேதத்துலேருந்துலாம் கேள்வி கேட்குறாங்க, வேதத்துலேருந்து வெளியெல்லாம் அவங்களும் பேசுகிறாங்க. அப்போ என்ன விஷயம்னா, நீ வேதத்தை கையில் வச்சிருந்தாலும் வேதத்திலிருந்து கடவுள் சொல்லிய வண்ணமாக உன் நம்பிக்கை இருக்குதா? பிசாசு ஏவால பாவத்தில் விளை வைக்கிறதுக்கு புது வார்த்தைகளை கொண்டு வரல, அவனா புதுசாக ஒன்று யோசிக்கலாம் இல்லை. பிசாசுக்கு எப்பயுமே சொந்த புத்தி கிடையாது. கடவுள் சொன்னதை இல்லைன்னு சொல்கிறது மட்டும்தான் அவன் வேலை. கடவுள் சொல்கிறத நம்பாது, இதை மட்டும்தான் சொல்லுவான், புதுசாக எதையும் சொல்ல மாட்டான். அப்போ கள்ள போதனைகள் இடத்துல இருந்தும் விசுவாசனுடைய வழியிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் தேவை. அதுதான் அந்த விசுவாச அறிக்கை ஏன் தேவைன்னா, எல்லா பைபிள் கையில் வச்சுருக்கவங்களும் கிறிஸ்தவம் கிடையாது, எல்லா சபை நடத்தவங்களும் உண்மையை ஆண்டவர் தொழுது கொள்வது இல்லை. தேவன் கொடுத்த அந்த வேத வார்த்தைகளை, அதில் சொல்லப்படக்கூடிய அந்த சத்தியங்களை முறையாக ஒழுங்கும் கருவமாக தொகுத்து நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் முழுமையாக கடவுள் சொன்ன மாதிரி நம்புறேன். கடவுளை பற்றி என்ன சொல்லுது பைபிளோ அதை நம்புறேன். மனிதனை குறித்து முழுமை என்ன சொல்லுது அதை நம்புறேன். சபையை குறித்து என்ன சொல்லுது, ஆராதனை குறித்து என்ன சொல்லுது, பாவத்தை குறித்து என்ன சொல்லுது, எல்லாவற்றையும் பைபிள் தெளிவாக சொல்லப்பட்ட வழிகளை நம்புறேன். அதனால நம்ம அங்கே இங்கே ஒரு வசனத்தை எடுக்கிறது இல்லை, ஒவ்வொரு வசனமும் எடுத்து இதை மட்டும் நம்பிட்டு போறது இல்லை. முழுமையா 66 புத்தகத்தினுடைய எல்லா சத்தியங்களும் உள்ளடக்கி இருக்கும். அதுக்கு நமக்கு சிறப்பான அடையாளம் தேவை. சரிங்களா? நான் வேதத்துல இப்படிப்பட்ட வெளிப்படுத்தப்படுகா நம்புறேன்றதை பின்பற்றுறேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, முதல் சபைக்கு வெளியே இருந்து எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு எனக்கு விசுவாச அறிக்கை தேவை. ரெண்டாவது சபைக்கு உள்ள எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன் 2 பாட்டை மட்டும் பாடுறீங்கன்னு ஒரு 10 பாட்டு பாட வேண்டியதான நாளைக்கு ஒருத்தர் கேட்பாரு.
வசனமாக எதுக்கு விளக்கப்படுத்துறீங்க, தலைப்பு பிரசங்கமாக எங்களுக்கு பண்ணுங்க, இன்னைக்கு எங்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஆலோசனை கொடுங்க, அதுக்கு மாதிரி பிரச்சனையை மாற்றி செய்யுங்க, கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆராதனையை மாற்றுங்க ஒருத்தர் வந்தாருன்னா என்ன சொல்கிறது, சரி மாற்றிக்கலான்னு போயிருக்காரா? அப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய அங்கத்துவர்களும் வழிநடத்தக்கூடிய போதர்களும் ஒற்றுமையாக ஒரே சிந்தையோடு ஒரே நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு விசுவாச அறிக்கை தேவை. உனக்கு பிடிச்சா நீ கைத்தட்டிக்க, உனக்கு பிடிச்சா நீ அந்நிய பாஷை பேசிக்க, உனக்கு பிடிச்சா நீ இதை செஞ்சுக்க, ஆனால் எல்லாரும் சேர்ந்து இருப்போம். அப்படி இருக்க முடியாது. கொரிந்து சபையினுடைய பிரச்சனை அதுதான். ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுகிறான், தீர்க்க தரிசனம் பேசுகிறான், ஆளாளுக்கு சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லாத்தையும் ஒழுங்கும் கிரமமாக நீ செய்யும், சபை ஐக்கியத்தை குலைச்சி போட்டுறாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ ஆர்மீனிய நிச போதனை, பெலேஜிய நிச போதனை, கரிஸ்மேட்டிக் போதனை. கரிஸ்மேட்டிக் நமக்கு தெரியும், மற்ற ரெண்டும் தெரியாது. ஆர்மீனிய போதனை அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா, மனிதன் கடவுளை, அதாவது மனிதனை ரட்சிப்பதற்கு கடவுள் மட்டும் தனியாக செயல்பட முடியாது, மனிதனுடைய முயற்சிகள் மூலமாகவும் கடவுள் மனிதனை ரட்சிக்கணும். இந்த இயேசு பாவத்தைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டார் தான், ஆனால் அவர் மட்டுமே அது செய்ய முடியாது. அவர் என்னுடைய அனுமதியோடு நான் அவரை விசுவாசித்து நான் அவரை பின்பற்றினாதான் அந்த ரட்சிப்பு நிறைவேறும். அப்போ இயேசுவால் மாத்திரம் இல்லை, என்னாலையும் ரட்சிப்பு நிறைவேறப்படுது. அதுதான் ஆர்மீனியனிச போதும். ஆனால் அவனும் தன்னை கிறிஸ்தவன் தான் சொல்றான். இதுதான் இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கமும் சொல்லுது. பல பாரம்பரிய சபைகள் என்ன சொல்லுது, இயேசு எல்லாம் பண்ணிட்டாலும் நம்மளும் சில விஷயங்கள் பண்ணணும், அவர் பாட்டை முடிச்சிட்டாரு, நம்ம பாட்டை செய்யணும். இப்போ பைபிள் அதை சொல்லுதா? பெலேஜிய போதனைன்னா என்னது? மூல பாவன்றதே கிடையாது. மனுஷன் பாவத்தில் பறக்கிறது கிடையாது, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பாவம் செய்யலாம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தை பிறக்கும்போது பாவம், ஆதாமுடைய பாவம் சந்ததியாக வர்றதில்லை அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ கூட்டம் சொல்லுது, இன்னைக்கு சொல்லுது. நீ நினைச்சேன்னா உன்னால பரிசுத்தமாக வாழ முடியும், உனக்கிட்ட பலன் இருக்குது. ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி இருந்த அதே பலனும் ஞானமும் உனக்கு இருக்குது. நீ ஏன் விருப்பப்பட்டு தான் பாவம் செய்கிற? உன் தீர்மானத்தெல்லாம் பிரச்சனை இருக்கே, உன் பிறப்புல பிரச்சனை இல்லை. அதான் பெலேஜியனிச போதனை. இப்போ அவனும் தன்னை கிறிஸ்தவன்றான், ஆராதிக்கிறான். இப்போ நம்ம அவங்களோட ஐக்கியப்பட முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, வேதம் தெளிவாக என்ன சொல்லுது? ஆதாமுக்குள்ள வீழ்ந்த பாவம் ரோமர் 5 சொல்லுது, எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துருச்சு, எல்லாரும் அதே பாவத்தோட தான். கரிஸ்மேட்டிக் போதனை என்ன சொல்லுது? இயேசுடைய சிலுவை மரணம் மட்டும் போதாது, நீ அந்நிய பாஷை பேசணும், நீ ஆவியில் அப்படி நிரம்பணும், நீ தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனா இருக்கணும், நீ ஆவிக்குரிய வரங்கள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. ரட்சிக்கப்படனா நீ ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறணும். இப்போ அதை நாம் ஏற்றுக்கிறோமா? அதெல்லாம் ஏன் நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, ஏன் நம்ம ஒத்துக்கிறது இல்லைமா? அதெல்லாம் வேதம் சொல்லலை, வேதம் அந்த எந்த போதனையும் சொல்லலை. ஸோ அப்பட நம்ம ஒரே இடத்துல கூடி ஜெபிக்க, ஆராதிக்க, ஒரே வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு நமக்கு விசுவாச அறிக்கை தேவை. இதாம்பா ரூலு. நம்ம சர்ச்சு ஆராதனை இப்படி தான் நடக்கும், நம்ம சர்ச்சு பாடல்கள் இப்படி தான் இருக்கும், நம்மளுடைய சபை பிரசங்கம் இப்படி தான் இருக்கும், இங்கே போதகராக வர்றவங்க இப்படி தான் இருக்கணும், இங்கே அங்கத்துவங்களாக வர்றவங்க இப்படி தான் இருக்கணும். எல்லாரையும் அங்கத்துவமாக ஆக்கிட முடியாது. இதை நம்புறியா, இதை ஒத்துக்கிறியா, இதில் உனக்கு உடன்பாடு இருக்குதா, அப்போ தான் நம்ம செய்வோம். அப்போ தான் சமாதானமாக ஐக்கியமாக ஒரே நம்பிக்கையோடு வாழ முடியும். அதுக்கு விசுவாச அறிக்கை தேவை. சரிங்களா? ரெண்டாவது, மூணாவது காரியத்தையும் நாலாவதையும் லட்சுமி அகலாட்ட கொடுங்க, மைக்க கொடுங்க. ஜஸ்ட் ஒரு சபை தனது போதக ஊழியத்தை இதன் அடிப்படையில் ஆராய்ந்து தன்னையும் தனது போதகத்தையும் காத்து கொள்ள முடியும். போதகர்கள் வேதத்தில் உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் 2 தீமோத்தேயு 2:2 சொல்கிறார். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டவர்களாகவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் செய்ய வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். தீத்து 1:9 என்றும் சொல்லுகிறார். வேதாகமம் கல்லூரிகள் இத்தகைய மனிதர்களை உருவாக்குவதை எதிர்பார்க்க முடியாத இந்நாட்களில் விசுவாச அறிக்கையை பயன்படுத்தி சபை தன்
போதகர்கள் சத்தியத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் அதை மட்டுமே போதிக்கிறவர்களாகவும் இருக்கும்படி பார்த்து கொள்ள முடியும். போலி போதகர்கள் சபை அணுகும்போது அவற்றை வேத ரீதியில் ஆராய்ந்து அவற்றிலிருந்து சபையை பாதுகாத்து கொள்ள விசுவாச அறிக்கை துணை செய்கிறது. சபையில் சத்தியத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற போது அவற்றை தவிர்த்து கொள்ளவும் விசுவாச அறிக்கை துணை செய்கிறது. விசுவாச அறிக்கையை பயன்படுத்தி வேத சத்தியங்களை முறையாக போதித்து சபை மக்களை சத்தியத்தில் வளர்க்க முடியும். வினா விடை போதனையும் இதே வகையில் உதவும். ரைட். இப்போ 3:4 என்ன சொல்றாரு, வசனத்தை சொல்றாரு அப்படின்னா, பவுல் வந்து சபை அங்கங்க சபையை நிறுவிட்டு நீங்களாம் உங்க வருஷத்துக்கு பேசுங்க, உங்களுக்கு கடவுள் என்ன வெளிப்படுத்தினாலும் அதை நீங்க பேசுங்கன்னு சொல்லலை. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கணும் அதை தான் நீ சொல்லணும். நான் உனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தனோ அதையே போய் இன்னொருத்தவனுக்கு கற்றுக் கொடுன்னு சொல்றாரு. ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன அர்த்தம்? ஆரோக்கியம் இல்லாத உபதேசமும் இருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத கட்டுக்கதை இருக்குது. அந்த 2ஆம் அதிகாரம் தீத்து 1:2-32 பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்காத, வம்ச வரலாறுக்கு செவி கொடுக்காத, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுக்கு செவி கொடுக்காத ஆரோக்கியமான உபதேசம், இயேசு நமக்கு கொடுத்த உபதேசம், அந்த உபதேசத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதுதான் நீ இன்னொருத்தவனுக்கு கொடுக்கணும். நான் உனக்கு பிரசங்கித்த பிரகாரம் நீ போய் அவனுக்கு பிரசங்கம் பண்ணுன்றார். எதையும் மாற்றக்கூடாது. ஏற்கனவே என்ன எழுதி கொடுக்கப்பட்டிருக்கோ அதன்படி செய்யணுன்றதை அங்கே சொல்றார். இப்போது விசுவாச அறிக்கை 3ஆவதா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு வேற ஒரு போதகர் அந்த சபைக்கு வர்றாரு, அவர் ஒரு விஷயத்தை போதிக்கிறாரு. அவர் ரட்சிப்பு சிலுவையினால மாத்திரம் இல்லை, அதில் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. நம்மளுடைய ஊழியத்தை சார்ந்தும் நாம் செய்யக்கூடிய இழப்புகளை சார்ந்துதான் நம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி இருக்குது. இயேசுவினுடைய வல்லமை மட்டும் பத்தாதுன்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு அவர் வசனத்தை ஆதாரம் காட்டுறாரு. ஏன்னா இயேசு எல்லாருக்காண்டி தான் மரிச்சாரு. பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். அப்புறம் உலகத்தில் உள்ள மக்களை ரட்சிப்பதற்காக பிதாவானவர் குமாரனை கொடுத்தார். அவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் சர்வ லோகத்தின் பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு. இந்த வசனம்லாம் என்ன சொல்றதுன்னா, இயேசு எல்லாருக்காண்டி மரிச்சார் சொல்றது நாளைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு போதிக்கிறாங்க அப்படிலாம். இப்போ அதுல இருந்துலாம் நம்ம எப்படி என்ன, அவர் ஒரு போதனை சொல்றாரு, இவர் ஒரு போதனை சொல்றாரு, இப்போ எது உண்மைன்னு எப்படி பாதுகாத்துருக்கு தான் இந்த விசுவாச அறிக்கை தேவை. விசுவாச அறிக்கை எது உண்மை, எது சத்தியம், எது ஆரோக்கியமான உபதேசம், எது நம்ம நம்புகிறோம், நம்முடைய நம்பிக்கை என்னன்றதெல்லாம் நமக்கு தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால சபையினுடைய போதக ஊழியம் பாதுகாக்கப்படுவதற்காகவும் சத்தியத்தில் சபை தொடர்ந்து வளர்வதற்காகவும் விசுவாச அறிக்கை தேவை. 2ஆவதா 3ஆவது என்ன பார்க்குறோம், போலி போதனைகள் சபையை அணுகும் பொழுது அவற்றை வேத ரீதியாக அறிந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். சபையில் சத்திய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு இது வரும். நான் ஒரு வசனத்தை நான் ஒரு மாதிரி புரிஞ்சு கொள்ளுவேன், அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சு கொள்வாங்க, நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சு கொள்வீங்க. இல்லை நான் அந்த வசனத்தில் படித்தேன், எனக்கு இதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, நான் ஒன்று சொல்லுவேன். அப்போ யார் சொல்கிறது உண்மை? அதுக்கு தான் இந்த மறுபடியும் இந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது. விசுவாச அறிக்கை அந்த மூதாதையர்கள் வருடக்கணக்கு ஆராய்ஞ்சு பார்த்து வளைச்சு எழுதி கொடுத்துருக்குறாங்க. இந்த விசுவாச அறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறது சரியா, நான் சொல்கிறது சரியா நம்ம பார்க்கணும். விசுவாச அறிக்கைனா வெறும் இந்த எழுத்துக்கள் இல்லை, இதில் சொல்லப்படக்கூடிய வேத வசனங்கள். இந்த விசுவாச அறிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வேதத்துக்கு நேராக நடத்துது. இது மனிதனால் எழுதப்பட்டாலும் அந்த மனிதன் வேதத்தை ஒழுங்கா படின்னு சொல்றதுக்கு தான் எழுதி கொடுத்துக்கிறாரு. வேதத்தில் என்னென்ன வசனம் எப்படி எப்படிலாம் சொல்லப்படுதுன்றது தான் இந்த விசுவாச அறிக்கை எழுதப்படுது. அதுக்கு இது ஒரு இன்டெக்ஸ் மாதிரி சரியாக புரிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த விசுவாச அறிக்கை தான் சபை மக்களை சத்தியத்தில் வளர்த்து கொள்வதற்கு உதவும். இன்னைக்கு நிறைய சீர்திருத்த சபையில் இருந்துட்டு பலதரப்பட்ட உபதேசங்களை கேட்குறாங்க. பெந்தகோஸ்தேக்கார உபதேசத்தையும் கேட்குறாங்க, வெளியில இந்த சத்தியத்தை நம்பாத அநேகருடைய உபதேசத்தையும் கேட்குறாங்க. அப்போ கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால், அதுவும் பைபிள்ல இருந்து நல்லா சொல்கிற மாதிரி தான் தெரியும், கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால்
அது தெளிவான புரிதலோடு, சரியான வேத புரிதலோடு அந்த வசனங்கள்லாம் ஒரு பொழுது இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லா சபைக்கும் நமக்கும் அடிப்படையான அஸ்திபாரமே வேற. சிஎஸ்ஐ சபைக்கும் லுத்தரன் சபைக்கும் நமக்குமான அஸ்திபாரமே வேற. நம்முடைய அஸ்திபார சத்தியமே அவங்களுக்கு நமக்கும் தொடர்பே பட முடியாது. ஆவிக்குரிய மீட்புன்ற ஒரு சத்தியம் ஒன்று போதும் மற்ற சபைக்கு நமக்குமான வித்தியாசம். எல்லா சபையிலையும் தற்கால பிரச்சனையும், உலக பிரச்சனையும், குடும்ப பிரச்சனையும், வியாதியை தான் சொல்லுவான். ஆத்துமான்னு ஒன்று இருக்கிறதே சொல்ல மாட்டான். ஸோ அப்போ அதை நம்ம வேதபூர்வமாக அணுகிறதற்கும் நம்ம மக்களை சத்தியத்தில் உறுதிப்படுத்துவதற்கும் இது அவசியம். அவருக்கு தான் எழுதப்பட்டது. 5:6 இந்த காலை வேண்டும் அனைவாசம் 5:6 வாசம். சபையில் ஒழுங்கை நிலைநாட்டி தேவையான போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க விசுவாச அறிக்கை துணை செய்கிறது. சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்களை இனங்கண்டு அவர்களை திருத்தவும் சபையை பாதுகாக்கவும் உதவுகிறது. சத்தியத்தின் அடிப்படையில் அமையாத சபை கூட்டம் ஐக்கியமும் ஆத்மீக வளர்ச்சிக்கு உதவாது. விசுவாச அறிக்கை நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவும் அவற்றை விசுவாசிப்பவர்களோடு சேர்ந்து நாம் ஐக்கியத்தில் வளரவும் துணை புரியும். இறுதியாக நமது சபைகளுக்கு வரலாற்று ரீதியான ஒரு தொடர்ச்சியை விசுவாச அறிக்கை அளிக்கிறது. நாம் காளான்கள் போல இன்று முளைத்து நாளை அழியப் போகிறவர்கள் அல்ல. நமக்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு புத்துணர்ச்சியும் விசுவாச அறிக்கை அளிக்கிறது. நமது சீர்திருத்த தந்தையும் பியூரிட்டன் பெரியவர்களும் வேதம் வெளிப்படுத்தும் இச்சத்தியங்களையே நம்பி போதித்து சபை வளர்த்துள்ளார்கள், வளர்ச்சி கண்டார்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஊக்கத்தோடு ஊழியம் செய்ய விசுவாச அறிக்கை உதவும். அந்த ஒழுங்கு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா சபைகள்ல கிடையவே கிடையாது. சிஎஸ்ஐலையோ பெந்தகோஸ்தே சபையோ எங்கேயுமே ஒழுங்கு நடவடிக்கை கிடையாது. அவங்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு ஞாயிற்றுக்கிழமை வந்து காமிக்கப்படணும், அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை தூக்கி ஆராய்ச்சி ஜெபம் பண்ணிட்டு போகணும். நம்ம பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, நீ எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்கிற, கடவுளுக்கும் உனக்குமான உறவெல்லாம் அவங்க குறித்து கவலைப்படுறது. உன் பிரச்சனையை குறித்து கேட்பாங்க, பிரச்சனைக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் கடவுளுடைய உறவுகளை சீர்படுத்துவதற்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், சபையில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அதில் தவறி போகும் பொழுது உங்களை கண்டிக்கவும் சீர்படுத்தவும் அவனால் முடியாது. ஆனால் இந்த விசுவாச அறிக்கை நம்மளை என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஒழுங்குபடுத்துது. நீ ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடாதுன்னு சொல்லுது. சபையிலையும் குடும்பத்திலையும் வேலையிலையும் உனக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, அந்த ஒழுக்கத்தை நீ மீறி வாழக்கூடாது. ஒழுக்கத்தை ரோட்டில் சட்டத்தை நான் மீறினா எனக்கு ஜெயிலு, குடும்பத்தில் தப்பு செஞ்சால் தண்டனை, ஸ்கூலில் தப்பு செஞ்சால் தண்டனை. ஆனால் சர்ச்சில் பண்ணால் ஒன்றுமே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். போதகர் எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிக்கலாம். யாரும் போதகரை குறித்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. போதகர் மேலே எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. சபை மக்களை மேலே குற்றச்சாட்டு வந்தாலும் யாரும் கண்டுக்காமல் இருந்துருவாங்க. விசுவாச அறிக்கை எதுக்கு தேவைன்னா ஒழுங்குபடுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துவதற்கு தேவை. ரெண்டாவது, விசுவாச அறிக்கை தான் நம்மளை மாதிரியான விசுவாசத்தை கொண்டவர்களோட ஐக்கியத்தை வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து சுவிசேஷ ஊழியத்தில் யோவான் சொல்றாரு, நம்ம பின்பற்றாத ஒருத்தையும் பிசாசை துரத்துறான்னு சொல்லி சொல்றாரு. இயேசுவனுக்கு என்ன சொல்றாரு, நமக்கு விரோதியா ஆராதனை நமது பக்கத்துல இருக்கலாம். என் நாமத்தினால பிசாசை துரத்துறவனை நீ சந்தேகப்படாது, ஏன்னா அவன் என்ன மகிமைப்படுத்துறான், நம்மளும் அவனும் ஒண்ணு. ஸோ நம்ம யாரோட நண்பனா இருக்கணும், யாரோட எதிரியா இருக்கணுன்றதை நீ சரியா புரிஞ்சுக்க அப்படின்றார். அப்ப நம்ம சத்தியத்தில் வளரும்போது நம்ம ஏதோ ஐக்கியத்துக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவ ஐக்கியத்துக்கு பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள்லாம் நம்ம கிடையாது. விசுவாச அறிக்கை நாங்கள் எல்லாரையும் விட வித்தியாசமானவன்னு சொல்றதுனால நம்ம யாரோடய ஐக்கியப்பட மாட்டோம் நம்ம சொல்லலை. இதோ நம்பக்கூடிய எல்லாரோடையும் நம்ம ஐக்கியப்படுறோம். இந்த உபதேசங்களை நம்பக்கூடிய எல்லாரோடையும் ஐக்கியப்பட்டு சத்தியத்தில் வளர்ந்து அவங்களுடைய
ஆவிக்குரிய தாளந்துகள் நம்ம பயன்படுத்துகிறோம், நம்முடைய வரங்களை அவங்களுக்கு கொடுக்குறோம், பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறோம், இலக்கிய ரீதியாக உதவி செய்கிறோம். இதுதான் நம்ம சீர்திருத்த பாப்டிஸ்ட் ஐக்கியம்னு ஒன்று வச்சுருக்கிறோம். நம்ம ஐக்கிய சபைகளாக ஏன் இருக்கிறோம்னு சொன்னால், இந்த சத்தியத்தையும் நம்ம ஐக்கியமாக இந்த சத்தியத்தை பாதுகாத்து உறைவித்த சிந்தையோடு வாழணும். அதில் மற்ற சபைகளே ஐக்கியம் இருக்குது, ஆனால் சத்தியத்துக்கான ஐக்கியம் கிடையாது. அது சொத்தை பாதுகாக்கிறதுக்கான ஐக்கியம், அது மனிதர்களை கூட்டு சேர்க்கறதுக்கான ஐக்கியம். எல்லாரும் கூடிய ஒரு எழுப்புதல் கூட்டம் வைங்க, அந்த காணிக்கையை 10 பங்கு போடுங்க, அவ்வளோதான் அவங்க ஐக்கியம். நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு பெருசாக காட்டணும், ஒரு பெரிய கூட்டத்தை வைக்கணும், நம்ம ஐக்கியம் அப்படி கிடையாது. ரைட். கடைசியாக என்ன சொல்றதுன்னா, ஏன் விசுவாச அறிக்கை தேவைன்னா, வரலாற்று ரீதியான தொடர்ச்சி. நிறைய சபைக்கு தெரியாது. சிஎஸ்ஐ சபைக்காரங்கிட்ட போய் உன் சபை வரலாறு சொல்லுன்னு கேளுங்க. சிஎஸ்ஐ எப்போ உருவாச்சு சொல்லு, சிஎஸ்ஐ யார் உருவாக்குனா, உன் ஊருக்கு எப்போ சிஎஸ்ஐ வந்து சொல்லுன்னு கேளுங்க. தெரியாது. ரோமன் கத்தோலிக்கத்தோட வரலாறு தெரியாது, பெந்தகோஸ்தே சபையுடைய வரலாறு என்ன தெரியாது, மெத்தடிஸ்ட் சபையுடைய வரலாறு என்ன தெரியாது. அவனுக்கு சொல்லித்தரல, ஏன்னா அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒரு கூட்டமாக போகிற வச்சுட்டு அவ்வளோதான். அங்கே நல்லா இருக்குது, அங்கே எல்லாரும் நல்லா ஆராதிக்கிறாங்க, அங்கே நல்ல போதகர் நல்லா இருக்காங்க, அன்பாக பேசுகிறாங்க, நல்ல உதவி செய்கிறாங்க, இப்படி தான் போகிறான். அதனுடைய நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஒரு வரலாற்று தொடர்பு இருக்குது. எங்கே ஆரம்பித்தோம், எங்கே பிரிஞ்சு வந்தோம், எங்கே நம்பினோம், எங்கே போராடினோம், எங்கே ரத்த சந்தனோம், எப்படி அடிக்கப்பட்டோம், எப்படி உடைக்கப்பட்டோம், எப்படி கட்டப்படுகிறோம், இது எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இயேசுலேருந்து அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்லேருந்து அப்போஸ்தலர் பிதாக்கள். இந்த சபை பிதாக்களில் யார் அப்போஸ்தலர்களுக்கு எதிராக இருந்தாங்க, யார் அப்போஸ்தலர் கூட இருந்தாங்க, அந்த முற்பிதாக்களுக்கு அப்புறம் 2ஆம் நூற்றாண்டில் யார் இருந்தா, சீர்திருத்த காலம் வரைக்கும், மார்ட்டின் லூத்தர் வரைக்கும், ஜான் கால்வின் வரைக்கும் யார் இதை பிடிச்சு கொண்டாங்க. ஸ்பர்ஜன்லேருந்து ஜோனத்தன் எட்வர்ட்ஸ்லேருந்து தமிழ்நாட்டில் ஜெசிமன் பிராண்டு, இப்படி இந்த பாப்டிஸ்ட் சீர்திருத்த சத்தியத்தை கொண்டு வந்தவங்களோட ஒரு வரலாற்று அறிவு நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், எப்போ நாங்கள் புதுசாக வந்தவங்க இல்லை, நாங்கள் எது புது உபதேசத்தை கொண்டு வந்தவங்க இல்லை, நாங்கள் புதுசாக பாதியில் வந்தவங்க இல்லை. ரோமன் கத்தோலிக்கம், சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட் எல்லாம் பாதியில் வந்து, ஆனால் அந்த சீர்திருத்த சத்தியன்றது அப்போஸ்தலர் காலத்துல இருந்து நமக்கு இருக்குது. பாப்டிஸ்ட்னு ஒரு பேர் அடையாளத்துக்கு தான் வச்சிருக்கவே ஒழிய, பாப்டிஸ்ட்னு பேர் வச்சா நம்ம பாப்டிஸ்ட் இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த சத்தியத்தை நம்பக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அவர்களோடு நம்ம நெருங்கிய ஐக்கியத்தையும் தொடர்பையும் கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அடுத்த சந்ததி பிள்ளைகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க இந்த சத்தியத்தை பாதுகாக்கணும், அவங்க இந்த சுவிசேஷத்துக்காக நிற்கணும், அவங்க இந்த கடவுளை கனப்படுத்தி வாழணுன்றதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் இந்த விசுவாச அறிக்கை தான். அவன் நாளைக்கு பைபிளை படிச்சுக்கிட்டு, இல்லை எனக்கு இது புரிஞ்சிச்சு, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அவன் அதை சொல்லாமல், சுயமாக சிந்திக்காமல், சுய வழிகளில் போகாமல் அவனை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தேவை. நாளைக்கு நீங்கள் என்னுடைய ஊழியத்தையோ போதக வாழ்க்கையோ கேள்வி கேட்குறேன், இதில் வந்து கேள்வி கேட்கலாம். இப்போல்லாம் பைபிள் சொல்கிறது நீங்கள் அப்படிலாம் இல்லை, உங்கள் உபதேசம் அப்படிலாம் இல்லை, உங்கள் சபை அமைப்பு இப்படிலாம் இல்லை, ஏன் கேள்வி கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு இந்த விசுவாச அறிக்கை தேவைங்களா? இதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம், பைபிளில் என்னென்ன நம்ப போகிறோம். இப்போ இது வந்து ஒரு அறிமுகமாக ஏன் விசுவாச அறிக்கை தேவை. ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு நான் பிரிக்கப்பட்டவன்றதை காட்டணும், சபை போதகர்களையும் சபை அங்கத்துவர்களையும் ஒருமித்த சத்தியத்தை வளர்க்கணும், போதக ஊழியத்தை பாதுகாக்கணும், கள்ள போதனையிலேருந்து சபையை பாதுகாக்கணும், சபையை வளர்ச்சி அடைய, சத்தியத்தில் வளர்ச்சி அடைய செய்யணும், ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தணும், சபை உரை சத்திய ஐக்கியத்தை ஏற்படுத்தணும், ஒரு வரலாற்று ரீதியான தொடர்ச்சியான தலைமுறைக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அந்த விசுவாசம். ரைட். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இனிமேல் உள்ளடக்கி பாடங்கள் சொல்லுங்க. இப்போ லூத்தர் பிரிஞ்சு வரும் பொழுது ரோமன் கத்தோலிக்க எதிர்த்து புரொட்டஸ்டன்ட் சர்ச்சுன்னு வந்தாங்க. அதாவது ரோமன் கத்தோலிக்க எதிர்ப்பாளர்கள். அவங்க எதுக்கு போராடினாங்கன்னா, சபை அதிகாரமும் ரட்சிப்பு சார்ந்த காரியங்களும் ரோமன் கத்தோலிக்கும் போதக அதிகாரத்தை வச்சு இயேசுவையும் வேதத்தையும் புறம்பாக்குதுன்றதுக்காண்டி வேதமும் இயேசுவும் தான் ரட்சிப்புன்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு வந்தாங்க. ஆனால் அது அங்கூட முடியலை. அதுல இருந்து இயேசுவை எந்தெந்த வழியில நம்ம விசுவாசிக்கிறோம், யாருன்னு விசுவாசிக்கிறோம், சபை அமைப்புனா சபை எப்படி இயங்கணும். இப்போ லூத்தர் ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து வெளியே வந்தாலும் ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய சில பாரம்பரியங்களை சபைக்குள்ள வச்சிருந்தாரு.
அவர் திருவிருந்து வந்து உண்மையாக இயேசுடைய சரீரம் நம்பினார். இயேசு அங்க இருக்கிறாருன்னு அவர் நம்பினார். சபை அமைப்பு விதிகள்ல அவரால் எந்த சீர்திருத்தத்தையும் பண்ண முடியல. சபையினுடைய ஆராதனை முறைமைகளையும் அங்கங்க சில படங்களும் எல்லாம் இருந்துச்சு. இப்ப அதுல இருந்து நம்ம பிரிஞ்சு வர்றதுக்காண்டி தான் லுத்தரன்ல இருந்து திரும்பி ஆங்கிலிக்கன் சபையா வந்தாங்க. ஆங்கிலிக்கன் சபை பிரிஞ்சு இது எல்லாமே ரிஃபார்ம்ன்ற பேர்ல தான் வந்தாங்க. சரிங்களா? பகிரங்கமா ரிஃபார்ம் இல்லைனாலும் சத்தியத்தை நம்புறோம்னு சொல்லி பிரிஞ்சு வந்தாங்க. அப்ப ஆங்கிலிக்கன் சபையில இருந்து குழந்தை ஞானஸ்தானத்தை அவங்க நம்புறாங்க. அதான் பிரெஸ்பிட்டேரியன் ஆங்கிலிக்கன் சபை எல்லாம் அவங்க தான். அவங்க குழந்தை ஞானஸ்தானத்தை நம்புனாங்க. அப்புறம் சர்ச்சும் ஸ்டேட்டும் ஒன்றுன்னு சொன்னாங்க. அதாவது சபைக்கு நாட்டு மேல அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாட்டை சபை தான் ஆளுகை செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் சபை அமைப்புகள்ல ஆயர், பேராயர், தலைமை போதகர் இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பைபிள் சொல்லி அதுல இருந்து பிரிஞ்சு நம்ம தனியாக தான் பேப்டிஸ்ட் நம்ம வந்தோம். அதுல இருந்து ஒரு குரூப்பு ஜான் வெஸ்லியை பின்பற்றி வெஸ்லியன் ஒரு குரூப்பு போனாங்க, பிரெஸ்பிட்டேரியன் ஒரு குரூப்பு போனாங்க. அப்படியே வரலாற்றில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரிவில் வந்தாங்க. நம்ம அதுல இருந்து பேப்டிஸ்ட் ஏன் நம்ம வந்து முழுக்கு ஞானஸ்தானத்தை நம்புறோம், தெளிப்பு ஞானஸ்தானம் இல்லை. அப்புறம் உள்ளூர் சபை உள்ளூர் போதகரால தான் ஆளுகை செய்யப்படணும். வெளியே இருக்கக்கூடிய போதகர்கள் இன்னொரு சபையை அதிகாரம் செலுத்தக்கூடாது. இதெல்லாம் பிரிச்சதான் நம்ம சீர்திருத்த பேப்டிஸ்ட் சபையா நம்ம. ரிஃபார்ம்டுல பேர்ல நிறைய சபை இருக்குது, எல்லாருமே ரிஃபார்ம் தான் சொல்லுவாங்க. அதுல நம்ம எந்த வகையில பிரிஞ்சிருக்கிறோம் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கணும். ஜெபம்.